மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. சென்னையில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்க மக்கள் திரண்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், தீபாவளிக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கும் நிலையில நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கீங்க? விற்பனை எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு? பொருட்களை வாங்க மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வர்றாங்க? பிரியதர்ஷினி, இந்த தீபாவளி என்றாலே மக்களுக்கு கொண்டாட்டமும் உற்சாகமும் வந்துவிடும். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரக்கூடிய 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளியை ஒட்டி பொதுமக்கள் தங்களுடைய புத்தாடைகளை வாங்குவதற்காகவும், அதே போன்று பேக், செப்பல் போன்ற அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்குவதற்காகவும் சென்னை தியாகராய நகர் பகுதியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஜோஷுவா காட்டக்கூடிய காட்சிகளே தெரியும். தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெரு பகுதியில் தான் நாம் தற்போது மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக புத்தாடைகளை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். குறிப்பான பார்த்தோம் என்றால் இந்த தியாகராய நகரை பொறுத்தவரையில் இங்க இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவாக இருக்கட்டும், உஸ்மான் சாலையாக இருக்கட்டும், அதேபோல் பாண்டி பசார் உள்ளிட்ட இடங்களில் 200க்கும் மேற்பட்ட துணி கடைகள் மற்றும் இது போன்ற பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் அதிக அளவில் இருக்கின்றன. இன்று தீபாவளியை ஒட்டி 2 நாட்கள் தான் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் கூட, அதாவது வார நாட்களில் கூட இன்று அதிக அளவில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த தியாகராய நகருக்கு வந்து துணிகளை, ஆடைகளை வாங்கி கொண்டிருப்பதை பார்த்துக்க முடிகிறது. தற்போது நம்ம ஒரு துணிக்கடையின் உள்ளே தான் சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக மகளிர் அதிக அளவில் குடும்பமாக வந்து இந்த துணிகளை, அவர்கள் விருப்பமான ஆடைகளை தேர்வு செய்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இளம் பெண்கள், இளைஞர்களும் அதே போன்று குழந்தைகளும் கூட அழைத்து வந்து இங்க வாங்குவதை பார்க்க முடிகிறது. நாம் இங்க கேட்கலாம் எங்க இருந்து வந்திருக்காங்கன்ட்டு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஃபேமிலியா வந்திருக்கீங்களா? நீங்க பிடிச்சமான ஆடையெல்லாம் கிடைச்சதா? ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸும். நாங்கள் வடபழனில இருந்து வந்திருக்கோம். நல்லா தான் இருக்கு எல்லாமே. ஒவ்வொரு வருடமும் இங்கே தான் வந்து வாங்குவீங்களா? இந்த ஆண்டு உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? என்ன விருப்பமா எடுக்க இருக்கிறீங்க? அதை பத்தி. போன வாட்டியோட இந்த வாட்டி கலெக்ஷன்லாம் நல்லாவே ட்ரெண்டிங்காக வந்திருக்கு. நல்லா தான் இருக்கு. சாரீஸும் நல்லா நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரேட்லாம் அந்த அஃபோர்டபுளாகவும் இருக்கு. நம்ம பார்க்குற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ரேட்லாம் ஓகே தான். நீங்க சொல்லுங்கம்மா, இந்த வருஷம் என்ன மாதிரியான சாரீஸ் எடுக்க விருப்பமா இருக்கா? என்னென்ன மாதிரி டிசைன் பாக்குறீங்க? கலர் எப்படி? கலர்ஸ்லாம் நல்லா இருக்கு. நம்ம எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணோம்னு நினைக்குமோ எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அந்த குவாலிட்டி. அண்ட் தென் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். லேடிஸ் வேர் அண்ட் தென் சாரீஸு பிடிச்ச இதுல எந்த பிரைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு, அஃபோர்டபுளா. பிரியதர்ஷினி, குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் 300 ரூபாய் தொடங்கி 3000 ரூபாய் வரையிலுமான விற்பனையில் இந்த புடவைகள்லாம் விற்பனை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று சுடிதார் உள்ளிட்ட புது வகையான இந்த ஆடைகளும், இளம் பெண்களுக்கான ஆடைகளும் இங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சனி ஞாயிறுகளில் அதிக அளவில் விற்பனை இருந்ததாக தெரிவிக்கக்கூடிய இந்த வியாபாரிகள் இன்றைய தினம் போதுமான அளவில் கூட்டம் வரக்கூடியதாக தெரிவிக்கிறார்கள். அடுத்தடுத்த நாட்களில் இந்த கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என்றுதான் கூறுகிறார்கள். குறிப்பாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மகளிர் வாங்கக்கூடிய ஆடை பகுதிகளில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இதே போன்று இந்த புதிய ரக ஆடைகளும் இந்த தீபாவளி விற்பனைக்காக கொண்டு வந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே போன்ற குழந்தைகளுக்கான ஆடைகள் அதிக அளவில் குவித்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். மேலும் ஆண்களுக்கான ஆடையை பொறுத்தவரை ஜீன்ஸ், ஷர்ட் உள்ளிட்ட பல்வேறு விதமான புதிய ரகங்கள், புதிய வண்ணங்கள் கொண்டு வந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த வருஷம் என்ன மாதிரி ட்ரெஸ் புதுசா வந்திருக்குன்னு கேட்கலாம். இந்த வருஷம் விமனுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்? விமனுக்கு இப்போ வந்து நிறைய ட்ரெடிஷ்னலை விட இன்னைக்கு வந்து சுடிதார் செட்ஸ் வந்து நிறைய 3 பீசஸ் ஸ்ட்ரைட் கட் நல்லா வந்திருக்கு. பயங்கரமா சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ சராரான்னு சொல்லிட்டு ஒரு புது வெரைட்டி வந்திருக்கு. பிளாசோ பேண்ட் வித் சராரா. வெரி ஃபாஸ்டா போகுது. இன்னைக்கு ட்ரெண்டே சராரா தான். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. லேடிஸ் எல்லா ரேஞ்ச் இருக்கு. 1500 இருந்து 2500 வரைக்கும் சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ். வெரி நைஸ். தீபாவளி பண்டிகையை ஒட்டி அதிக அளவில் இந்த ரங்கநாத தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அலைமோதும் என்பதால் 5 இடங்களில் உயர் மட்ட கோபுரங்கள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 90 புதிதாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய கேமராக்களோடு சேர்த்து பார்த்தால் மொத்தம் 200க்கும் மேற்பட்ட கேமராக்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக உஸ்மான் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஹோம்கார்டு உள்ளிட்ட போலீசார் மற்றும் அதே போன்ற ஊர்காவல் படையினர் இருந்து இந்த போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பிரியதர்ஷினி, சென்னையில் தீபாவளி விற்பனை களை கட்ட தொடங்கியிருக்கு. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.